வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். இந்த வீடியோல நாம சமீப நாட்களா பல அவதூறுக்கு உள்ளான இல்ல சிக்கலுக்கு உள்ளான ஒரு மிகப்பெரிய விமான சாம்ராஜ்யத்தை படைச்ச ஒரு நிறுவனத்தை பத்தி பார்க்க போறோம். அந்த நிறுவனம் சமீபத்துல இவ்வளவு பெரிய ஒரு சிக்கல்ல மாற்றுறதுக்கான காரணம் என்ன, இதுல யார் மேல குற்றம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இண்டிகோ விமானம் இந்த பேரை சமீப நாட்களா அதிகமா நம்மளால செய்திகள்ல பார்க்க முடியுது, சமூக ஊடகங்கள்ல பார்க்க முடியுது இல்லையா? சோசியல் மீடியாஸ் ஃபுல்லா எடுத்து பார்த்தா இண்டிகோ விமானம் ரத்து, பயணிகள் அவதி அப்படிங்கிற அந்த செய்தி திரும்ப திரும்ப பல ஏர்போர்ட்ஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கு. சோ இதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத தேடி போனா டிஜிசிஏ, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி சிவில் ஏவியேஷன் அப்படின்னா பேசஞ்சர்ஸ் எடுத்துட்டு போற அந்த பிளைட்ஸ்க்கான ஒரு கண்ட்ரோல் பண்ற ஒரு சங்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுப்போமே. அதாவது பேசஞ்சர்ஸ்க்கு தனியா இருக்கும், குட்ஸுக்கு தனியா இருக்கும். சோ இந்த பேசஞ்சர்ஸ்க்கு தனியா இருக்கக்கூடிய இந்த ஒரு அசோசியேஷன்ல ஒரு ரூல் எடுத்துட்டு வராங்க. என்ன அப்படின்னா, விமானத்துல பயணம் செய்யக்கூடிய அந்த விமானத்தை இயக்கக்கூடிய அந்த விமானி கண்டிப்பா உரிய ரெஸ்ட் அவருக்கு கொடுக்கணும். முன்னாடி 18 மணி நேரமா இருந்த அந்த வேலை நேரம் இனிமே 8 மணி நேரம் மட்டும்தான். அதுக்கு மேல நீங்க அவரை படிக்க அமர்த்த கூடாது, அது சட்டத்துக்கு புறம்பானது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை ஏத்துனாங்க. 2 வருஷங்கள் இதற்கான டைம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பட் அது என்ன ஃபேக்ட் அப்படிங்கிறது தெரியல. பட் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இதை ஏன் இண்டிகோ நிறுவனம் ஏற்க மறுத்துதா இல்ல ரொம்ப அலட்சியமா இருந்துட்டாங்களா அப்படிங்கறதும் ஒண்ணு பார்க்கப்படுது. போதுமான விமானிகளோ இல்ல போதுமான பணிப்பெண்களோ அங்க இல்ல, விமான பணிப்பெண்களோ இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்கப்படுது. ஏன்னா நம்மளுடைய மத்திய அரசால கொண்டு வரப்பட்ட இந்த ஒரு சட்டம் இருக்கு இல்லையா, இந்த சட்டத்தால ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளா இருக்கு இண்டிகோ நிறுவனம் அப்படிங்கறதையும் நம்மளால எண்ட் ஆஃப் த டே பார்க்க முடியுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி மத்திய அரசால கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னா FDTL அப்படின்னு சொல்லலாம், ஃபிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன் அப்படிங்கிறது. அதாவது வேலை பளு காரணமா நிறைய விமானிகள் பாதிக்கப்படுறாங்க, தூக்கமின்மையினால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியான நிலையில அதுக்கு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை மத்திய அரசு எடுத்திருந்தாங்க. சோ அது அமலுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2 வருஷம் தாண்டி இப்போ அது அமலுக்கு வந்ததா அறிவிச்சிருந்தாங்க. மத்த விமான நிறுவனங்கள்லாம் இந்த சட்டத்தை தாக்கு பிடிச்சிருந்தாலும் இண்டிகோ நிறுவனம் இதற்கு தாக்கு பிடிக்கல. ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட இண்டிகோ நிறுவனம் அலோன் இங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்களுடைய வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமான ஒரு நாட்கள் அவங்க பிசினஸ் லைஃப்ல இருந்திருக்காது அப்படிங்கறது மாதிரியும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த FDTL ஃபிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன்ல என்னென்ன புதுசா எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி அவங்களுடைய ஒர்க்கிங் ஹார்ஸ் 18 மணி நேரம் மேக்ஸிமம் இருக்கலாம் அப்படிங்கிற இருந்தது. இப்போ 8 மணி நேரம் மட்டும் தான் ஒரு பைலட் அவங்க ஃபிளைட் பண்ண முடியும், அவங்கள வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிடேஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வீக் ஆஃப் 36 மணி நேரமா இருந்ததை 48 மணி நேரமா அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய அந்த ஓய்வு நேரம், அதாவது 8 மணி நேரம் ஓட்டுறாங்கன்னா அதற்கப்புறம் அவங்க 48 மணி நேரம் தாண்டி தான் திரும்ப இன்னொரு ஃபிளைட்டை ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸையும் இதுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த 2 விஷயங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை இண்டிகோ நிறுவனத்துக்கு ஏற்படுத்திச்சா என்னன்னு தெரியல. அங்க இல்ல அதற்கேத்த மாதிரியான வேலையாட்கள் அங்க இல்லையா, இல்ல பைலட்ஸ் இல்லையா, கேபின் க்ரூ இல்லையா அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய கேள்வி எழுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அப்படின்னு கேட்டா அது இல்ல. அவங்க அந்த ஃபிளைட்ஸ்க்கு ஒவ்வொரு பைலட்டை அலாட்கேட் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த சாஃப்ட்வேர்லமே ஏதோ குளறுபடி ஏற்பட்டிருக்கு, அதனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட், இவ்வளவு ஃபிளைட்ஸ் கேன்சல் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இண்டிகோ தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த சட்டம் அமலுக்கு வந்ததும் இண்டிகோ நிறுவனம் இவ்வளவு பெரிய ஒரு சவால்ல சிக்கிச்சு இல்லையா. இதனால பாதிக்கப்பட்ட மக்கள் பல லட்சம் மக்கள் இருக்காங்க. அதாவது அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தன்னுடைய கனவா இருக்கும் இந்த நாட்டுக்கு போறது அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணவங்களா இருக்கட்டும் சரி, சிறுக சிறுக சேமிச்சு எப்படியாவது நம்ம அந்த நாட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டு ஒரு விமான பயணத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டு புக் பண்ணியிருந்த பல மக்களுடைய கனவு இதனால சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல லட்சம் ரூபாய் அவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு சில பேர்லாம் மீடியால பேசும்போது அவ்வளவு கவலையா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய அப்பாவின் இறப்புக்கு போக முடியல, கரெக்டான டைமுக்கு போக முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய கொடூரமான விஷயங்கள்லாம் அங்க இருந்தது. அது மட்டும் இல்லாம படிப்புகளுக்கு, அதாவது தங்களுடைய உயர்கல்விக்காக போன மக்கள், பல மாணவர்கள் அங்க சிக்கி இருந்தாங்க.
அங்க உயர்கல்விக்காக போன மாணவர்கள், அங்க பல மாணவர்கள் அங்க சிக்கி இருந்தாங்க. வயதானவர்கள் அங்க பல மணி நேரம் விமான நிலையத்துல காத்திருக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இதெல்லாம் மக்களுக்காக இருக்கட்டும் சரி, நம்மளுடைய இந்த விமான போக்குவரத்துக்காக இருக்கட்டும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை ஏற்படுத்தினால நம்மளுடைய டிஜிசிஏ என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, இப்போதைக்கு நாங்க இந்த சட்டத்தை தளர்த்துறோம் அப்படின்ட்டு நேற்று இந்த சட்டத்தை தளர்த்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் நடந்த இந்த குளறுபடிகள் எல்லாம் சரி பண்ணிருங்க. சரி பண்ணதுக்கு அப்புறம் புதுசா கேபின் க்ரூஸ், பைலட்ஸ் என்ன தேவை இருக்கோ எல்லாத்தையும் நீங்க ரீபில்ட் பண்ற வரைக்கும் இந்த தளர்வுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய நலன் கருதி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் பிப்ரவரி 10, 2026 வரைக்கும் தான் இந்த தளர்வு அமல்ல இருக்கும். அதுக்குள்ள நீங்க ஒரு குவிக் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. இந்த இண்டிகோ பிரச்சனையால ஏற்பட்ட இழப்புகள் பெரிது. இது தோராயமா கணக்கிடப்பட்ட ஒரு கணக்கு. அதாவது டிசம்பர் 4ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பிளைட் கேன்சல் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி கிட்டத்தட்ட 450 பிளைட்ஸ் வந்து கேன்சல் ஆயிருக்கு. டிசம்பர் 5ஆம் தேதி 600க்கும் மேல பிளைட்ஸ் கேன்சல் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடியுது. டிசம்பர் 6ஆம் தேதி வந்து 600ல இருந்து 800 பிளைட்ஸ் வரைக்கும் கேன்சல் ஆயிருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நம்மளால பார்க்க முடியுது. டிசம்பர் 7ஆம் தேதி வந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பிளைட்ஸ் கேன்சல் ஆயிருக்கு. டிசம்பர் 8ஆம் தேதி ஆகிய இன்னைக்கும் பல பிளைட்ஸ் கேன்சல் ஆயிருக்கதையும் பார்க்க முடியுது. பட் எக்ஸாக்ட் அந்த கவுண்ட் நமக்கு இன்னும் தெரியல. இது வந்து இன்னும் நீடிக்குமா இல்ல இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? ஏன்னா மக்கள் பல பேர் முன்கூட்டியே அவங்களுடைய பயணத்தை திட்டமிட்டவங்க எல்லாம் வந்து உங்க பிளைட்ஸ்ல புக் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு சொல்யூஷனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது யாரெல்லாம் உங்க பிளைட்ஸ்ல வந்து டிக்கெட் புக் பண்ணி அவங்களுக்கு நீங்க சர்வீஸ் பண்ண முடியலையோ அவங்களுக்கான அமௌண்ட் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிருங்க. உங்களால என்ன இழப்பு ஏற்படுதோ அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை மத்திய அரசு இண்டிகோ நிறுவனத்துக்கு உத்தரவிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இது ஒரு நல்ல வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா பல பேர் தன்னுடைய கனவுக்காக ஏங்கிட்டு இருந்த பல பேருடைய வாழ்க்கையை இன்னைக்கு இல்லாம போயிருக்குங்கிற மாதிரி நம்மளால பார்க்க முடியுது. இதை பயன்படுத்தி மற்ற விமான நிறுவனங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி மற்ற விமான நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் வரைக்குமே அதை ஹைப் பண்ணி வச்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விளையாட்டை மற்ற விமான நிறுவனங்களும் விளையாடுறாங்க. ஆக்சுவலி இதுல வந்து நம்ம யாரை பிளேம் பண்றதுன்னே தெரியலங்க. இண்டிகோ நிறுவனத்து மேல பிளேம் பண்ணா அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன். மற்ற நிறுவனங்கள் கிட்ட போனா அவங்க இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு கொள்ளையடிக்க பாக்குறாங்களே, இதுக்கு ஒரு ரெகுலேஷன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பல பேர் அங்க விமான நிலையத்துல அங்க சிக்கி தவிச்சிட்டு இருக்க பல பேர் பேசி நம்மளால பார்க்க முடிஞ்சது. இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமா ஒரு நாளைக்கு அவங்க 2200 பிளைட்ஸ் இயக்குறாங்க மொத்தமா. அதுல வந்து ஒரு பிளைட்டுக்கு 150ல இருந்து 200 பேர் டிராவல் பண்றாங்க மினிமம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அப்படி இருந்தாலும் கடந்த நாட்கள்ல வந்து 1800 பிளைட்ஸ் வந்து கேன்சல் ஆகிருக்கு. சோ அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல லட்சம் மக்களுடைய கனவு இல்ல பயணத்திட்டம் இல்ல அவங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், சோ இப்படி பல விஷயங்கள் அவங்களுக்கு தள்ளி போயிருக்கு அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடியுது. எவ்வளவு பெரிய நிறுவனமா இருந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நடத்திட்டு இருந்தா அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட்ல எடுத்துட்டு போய் நிக்கும். ரொம்ப லெத்தாஜிக்கா இருந்தா அதுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படும் அப்படிங்கறத இண்டிகோ நிறுவனத்துக்கு இப்போ ஏற்பட்டிருக்க இந்த இழப்புகளை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுல இருந்து நாமளும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கத்துக்கணும். அது என்ன அப்படின்னா, எந்த ஒரு செயலா இருந்தாலும் அதற்கான ஒரு டைம் டியூரேஷன் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு 2 நாளுக்கு முன்னாடியே முடிக்கிற மாதிரி பாத்துக்கிட்டா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை சமாளிச்சிட முடியும் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விமான நிறுவனமா இருந்த இண்டிகோ நிறுவனம் இன்னைக்கு ஒரு மிக மோசமான நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அதற்கு காரணம் அவங்களுடைய பொறுப்பின்மை அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. திரும்பவும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பெல்வன் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.